Hi viewers, இன்னைக்கு 10th standard maths algebraல example number 3.35 பார்க்கலாம். question பாருங்க. Solve 3p square plus 2 root 5p minus 5 equal to 0 by formula method ன்னு கொடுத்திருக்கோம். ஓகே, ஆக்சுவலா சால்வ் அப்படின்னு கொடுத்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அது எந்த மெத்தட் வேணா சால்வ் பண்ணலாம். பட் நமக்கு இங்க ஸ்பெசிஃபிக்கா பை ஃபார்முலா மெத்தட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபார்முலா மெத்தட்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். நான் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் roots of a quadratic equation ax square plus bx plus c equal to 0 is x is equal to. ஓகே, இங்க பாருங்க, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம வேரியபிள் எக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 எக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க இருக்கிற ஈக்குவேஷன்ல நமக்கு பி கொடுத்துருக்காங்க. எந்த வேரியபிள் வேணா இருக்கலாம், பட் அதோட ஹையஸ்ட் டிகிரி 2வா இருக்கணும். ஸோ அண்ட் பி ஸ்கொயர் இருக்கணும். ஸோ இங்க வந்து பி இருக்கிறதுங்காட்டி பி ஸ்கொயர் தென் பி டேர்ம் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இந்த 3 டேர்மும் இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி ஏபிசி எடுத்து எழுதணும். இங்க பாருங்க, இப்போ 3p ஸ்கொயர் நான் ஈக்குவேஷன் எழுதுறேன். ரூட் ஓவர் 5 2 ரூட் ஓவர் 5p மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இத நம்ம வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் கூட எப்பவுமே கம்பேர் பண்ணும்போது நடுவுல ரெண்டுமே பிளஸ் தான் இருக்கு. ஸோ அந்த பிளஸ் சைனுக்காக நான் இதையே திருப்பியும் மாத்தி எழுதுறேன். லைக் பிளஸ் மைனஸ் 5 எழுதுறேன். ஸோ இதை இப்படி எழுதுறங்காட்டி எந்த தப்பும் இல்லை. ஏன்னா பாருங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் 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 5 கிடைச்சிரும். ஓகே, சோ இப்படி மாத்தி எழுதுறங்காட்டி தப்பு இல்லை. ஸோ இது ஏன் எழுதுறேன்னா ஏபிசி வந்து ஈஸியா நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சாரி, ஈக்குவல் டு 0. இப்போ இங்க பாருங்க, இது கூட கம்பேர் பண்ணலாம் ஜெனரல் ஈக்குவேஷன் கூட. ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன்ல நமக்கு எக்ஸ் தான் வேரியபிளா இருக்கு, இங்க பி தான் வேரியபிளா இருக்கு. ஸோ இதனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது என்ன வேரியபிள் இருக்குதோ அதோட ஹையஸ்ட் டிகிரியோடைய கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 2, ஹையஸ்ட் டிகிரி 2, அதோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. அப்ப இங்க பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. therefore a is equal to 3. இப்ப b என்னவா இருக்கும் பாருங்க, b வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் எக்ஸ் டேர்ம். அப்ப இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p யோட டேர்ம். ஸோ 2 ரூட் 5 அண்ட் c யோட வேல்யூ என்னன்னு பாருங்க, கான்ஸ்டன்ட் இஸ் மைனஸ் 5. ஓகே, நான் வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். இங்க பாருங்க, இங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஜென்ரலா நம்ம ஃபார்முலா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதுறோம் இல்லையா? ஏன் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதுறோம்னா நம்ம கொடுத்துருக்கிற ஜெனரல் ஈக்குவேஷன்ல எக்ஸ் தான் வேரியபிள். ஸோ அதோட வேல்யூ தான் எக்ஸ் ஈக்குவல் டு. ஆனா நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து பி ஈக்குவல் டு தான் வரணும். ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு ஃபார்முலாவை எழுதிட்டு then substitute the values. Okay, minus what is b, 2 root 5 plus or minus root over b ஸ்கொயருங்கும் போது 2 root 5 the whole square. கேர்ஃபுல்லா போடுங்க, வெறும் root 5 ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. b யோட வேல்யூ 2 root 5. So 2 root 5 போட்டு the whole square னு போடணும். minus 4 into a is 3, c is minus 5 by 2a. 2 into what is a? 3. இப்ப பாருங்க இது எப்படி வருதுன்னு. இப்ப பாருங்க, நான் இந்த p யோட வேல்யூ திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மைனஸ் 2 ரூட் 5. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா இங்க 2 சம்டைம்ஸ் இங்க வந்து ரூட் 5க்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 2 ரூட் 5 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் உள்ள இருக்கிறத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணேன். ஸோ 2 ரூட் 5 இன்டூ 2 ரூட் 5 என்ன ஆகும்? 2 2s are 4. root 5 into root 5 5 ஆகும். So 5 4s are 20 ஆகும் இந்த இடத்துல. So 20 minus into minus plus 5 4s are 20, 20 into 3 equal to 60. So 60 by 3 2s are 6. That implies 2 root 5, that is minus 2 root 5 plus or minus 60 plus 20 80. root 80 by 6 ன்னு கிடைக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இங்க ரூட் 80 நான் எப்படி எடுக்கணும் இல்லையா? ஸோ 80 வந்து நான் வந்து எலிமினேஷன் பண்ணுங்க. 5 டைம்ஸ் போட்டோம்னா 1 5s are 5, பேலன்ஸ் 3. ஸோ 6 5s are 30. ஸோ 4 4s are 16 எழுதலாம் இல்லையா? ஸோ இதை நான் என்ன எழுதுறேன்னா மைனஸ் 2 ரூட் 5
plus or minus root over 16 into 5 ன்னு எழுதலாம். 4 4s are 16, 16 into 5 divided by 6. Again, minus 2 root 5 plus or minus 16க்கு தனியா ரூட் 5க்கு தனியா ரூட் 16 ரூட் விட்டு வெளியில எடுக்கும்போது 4 ஆகும். 4 4s are 16 இல்லையா? So 4 root 5 divided by 6. Again என்ன பண்ணலாம்னா, okay, நான் இதை இங்க நீட்டா எழுதியிருக்கேன். So minus 2 root 5 இங்க p இருக்கு. இதுதான் p யோட வேல்யூ. minus 2 root 5 plus or minus 4 into root 5 by the whole divided by 6 இருக்கு. ஏன்னா 16 நம்ம வெளியில ரூட் விட்டு வெளியில எடுக்கும்போது 4 ஆகும் இல்லையா? ஓகே, இப்போ p is equal to நியூமரேட்டர்ல பாருங்க, நம்ம 2 again காமனா வெளியில எடுக்கலாம். 2 எடுத்தோம்னா minus root 5 plus or minus 2 root 5 by the whole divided by 6 ன்னு கிடைக்கும். இந்த 2 வந்து இது 3 times கட் பண்ணலாம். So p is equal to minus root 5 plus or minus 2 root 5 the whole divided by 3. Again பாருங்க. So நான் தனித்தனியா எழுதுறேன். So p equal to minus root 5 plus 2 root 5 by 3 ஒன்னு. minus root 5 minus 2 root 5 by 3 ஒன்னு. இல்லையா? So இங்க என்ன ஆகும்? இங்க 1 root 5 ன்னு அர்த்தம். So 1 plus 1 root 5 minus 1 root 5 plus 2 root 5. அதாவது 2 root 5 minus 1 root 5 என்ன ஆகும்? நமக்கு வெறும் 1 root 5 கிடைக்கும். That is root 5 by 3. 1 root 5ங்கிறது root 5 தான். root 5 by 3. இன்னொரு ஆன்சர் வந்து மைனஸ் இங்க கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? So 3 2 plus 1 3 root 5 by 3. என்ன சேம் சைனா இருக்கும்போது can add it. Add and put the same sign. So 2 root 5 minus 1 root 5 is minus 3 root 5 by 3. இங்க பாருங்க, இது கொஞ்சம் நீட்டா எழுதியிருக்கேன். So இது திருப்பி சொல்றேன், minus root 5 plus 2 root 5. இங்க எழுதுறேன் பாருங்க. 2 root 5 minus root 5. root 5ங்கிறது 1 root 5 ன்னு அர்த்தம். So ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வெறும் root 5 தான் கிடைக்கும் இல்லையா? So அந்த root 5 தான் நான் இங்க எழுதியிருக்கிறேன். So நியூமரேட்டர்ல root 5 ஆயிடும். root 5 by 3. Again இந்த சைட் பார்க்கும்போது minus root 5, that is minus 1 root 5 ன்னு அர்த்தம். So minus 1 root 5 minus 2 root 5. Same sign. So நம்ம add பண்ணிப்போம். put the same sign. So 3 root 5 கிடைக்கும். கரெக்டா? So அந்த வேல்யூவை நான் இங்க நியூமரேட்டர்ல எழுதியிருக்கேன். So 3 root 5 minus 3 root 5 by 3. So இந்த 3 கட் ஆயிடுச்சுன்னா it is minus root 5 மட்டும் கிடைக்கும். Therefore p is equal to root 5 by 3 ஒன்னு நம்ம பெட்டரா எழுதிடலாம். So root 5 by 3 minus root 5. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே, இதை நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ பாருங்க, இதை நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ p is equal to root over 5 by 3 minus root 5. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஃபார்முலால இருக்கிற எக்ஸ் இருக்கிறங்காட்டி எக்ஸ்னே எழுதிருக்கூடாது. ஈக்குவேஷன்ல என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிளோட வேல்யூ தான் எடுத்து நம்ம இங்க எழுதுறோம். ஓகே, டவுட் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. soon we'll rectify. Thank you, viewers.